டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட 10th டே இன்னைக்கு எந்திரிச்சதுமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நிறைய தண்ணி குடித்தேன். பிம்பிள் பேட்ச் போட்டதுனால ஃபர்ஸ்ட் டேவே பிம்பிள் அமர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த பிளிக் ஸ்க்ரீம் போட்டால் அந்த ஸ்காரும் போயிடும். இன்றைக்கி நிறைய டம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கையை மடக்கும் போது மசில் பில்ட் ஆகிருக்கிறது. இப்போ நான் பண்ணுறது எல்லாமே ஷோல்டர் சைஸ் ரிடக்ஷனுக்கான ஒர்க் அவுட்ஸ் தான். நீங்கள் இந்த டம்பிள்ஸ்க்கு பதிலாக 1 லிட்டர் இல்லை 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலாக தண்ணி நிரப்பி கூட பண்ணலாம். நான் டே 1 வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல ஒர்க் அவுட்ஸ், அது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டம்பிள்ஸ் எடுங்க. இப்போ நான் பண்ணுறது இந்த எல்போக்கு கீழே கையில் இருக்கிற ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட். இந்த டம்பிள்ஸ் ஒர்க் அவுட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட், அப்புறம் லாஸ்ட்டாக ஆசனாஸ் பண்ணி மூச்சு பயிற்சியோடு முடிச்சிருங்க. இது எல்லாமே நான் பண்ணுற மாதிரி 30 கவுண்ட்ஸ் 50 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. 10 கவுண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். 10 கவுண்ட்ஸ் 3 டைம்ஸ்ன்னு சொன்னால் காலையில் மதியம் நைட்டு 3 வேலையான்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாதுங்க. 10 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் ரெஸ்ட்டு, அகைன் 10 கவுண்ட்ஸு, 10 செகண்ட் ரெஸ்ட்டு, லாஸ்ட்டாக 10 கவுண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணணும். 10 டைம் ஒரு ஒர்க் அவுட் கண்டினியூஸாக பண்ணிவிட்டு 10 செகண்ட் இல்லை 20 செகண்ட் மேலே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்துட்டிங்கன்னா அது பண்ணுறதுக்கான பலனே இல்லை. ஸோ அதை என்ஷோர் பண்ணிக்கிங்க. ஒர்க் அவுட்ஸ் முடிச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் வாக்கிங் போயிட்டு வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு சொரக்காய் ஜூஸ் அரைச்சி குடிச்சிட்ருக்கேன். இதுதான் இன்றைக்கி என்னோட வெயிட் அப்டேட். 10th டேவோட எண்டிங்கில் வர வெயிட் அப்டேட் நாளைக்கு வீடியோவில் வரும். இப்போ நான் ஒரு ஹெல்த் மிக்ஸ் செய்ய போகிறேன். இதுக்கு பிஸ்தா, பாதாம், வேர்க்கடலை, வெள்ளரி விதை, சூரியகாந்தி விதை, தர்பூசணி விதை, பூசணிக்காய் விதை, இது கூட ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்கிற ஆளி விதையும் எடுத்திருக்கேன். இது எல்லாமே பெண்களுக்கான ஓவுலேஷன் பீரியடில் ரொம்ப நல்லதுங்க. கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி, பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, இந்த விதையெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. பசங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் பிரச்சனை இருக்கும்போது இந்த விதையெல்லாம் எடுத்துட்டா அது சரி பண்ணி கொடுக்கும். இதை இப்படி வறுத்து அரைச்ச பவுடர் ஆக்கி ஒரு ஹெல்த் மிக்ஸாக பாலில் கலந்து உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் 3 வயசுக்கு மேலேருந்தே கொடுக்கலாம். இதை நான் ரெகுலராகவே மந்த்லி ஒன்ஸ் அரைச்சி வச்சுப்பேன். இது எல்லாமே ஒவ்வொன்றா போட்டு வெறும் தவால ரோஸ்ட் பண்ணணும். ஆயிலெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் சூடார விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்க வேண்டியது தான். இதில் கொஞ்சம் சூடு இருந்துச்சுன்னா நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டெக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே கூட யூஸ் பண்ணலாம். நான் யூஸ்வலாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு முடியறதுக்கு 1 மந்த்துக்கு மேலே ஆகும். நான் எல்லாத்துலேயுமே 100 கிராம்ஸ் எடுத்தேன். ரெடி பண்ணி வச்சுட்டு குளிச்சு ரெடியாகி வந்து இப்போ கொஞ்சம் டிங்கரிங் பெயிண்டிங் வேலை பண்ண போகிறேன். நான் எங்கேயாவது வெளியே போனால் தான் இதெல்லாம் போடுவேன். இல்லாட்டி சன்ஸ்க்ரீனும் ஃபேர்னஸ் க்ரீம் மட்டும்தான். நம்ம அரைச்ச இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை இப்போ ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறேன். வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கிறவங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க பாலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஷாக் ஆகாதீங்க, நான் தான் ஒரே ஹேர் ஸ்டைல்லே வந்துட்டுருக்கிறீங்கன்னு நிறைய பேர் புலம்புனீங்க. நான் வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெளியே போனால் இந்த மாதிரி போடுவேன், இல்லை ஃப்ரீ ஹேர் விடுவேன். இட் டிபெண்ட்ஸ். இந்த ஃபவுண்டேஷன், ஐலைனர், மஸ்காரா இது எல்லாமே அப்படி தான். வெளியே எங்காவது போனால் தான் போடுவேன். சின்ன வயசுலேருந்தே பெருசாக இந்த மேக்கப்பில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் நீங்கள் எல்லாருமே சொல்லியும் நான் எதுவும் மாற்றாமல் இருந்தேன். வெளியே எங்கே கிளம்புனாலும் கிளம்புறதுக்கு முன்னாடி வயிறு நிறைய ஏதாவது சாப்பிட்டுக்குவேன், இல்லை இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எடுத்துப்பேன். கொஞ்சம் நொங்கு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். பர்சனல் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பஃபே ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம் லஞ்சுக்கு. இது ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட். நாங்கள் போன டைமுக்கு பஃபே முடிஞ்சிருச்சு. டேபிள்லேயே கொண்டு வந்து சர்வ் பண்ணாங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் டொமேட்டோ சூப் இருந்துச்சு, நல்ல ஃபைபர் கண்டென்ட் குடிச்சிட்டேன். அப்புறம் அந்த ஃப்ரைலாம் நான் எடுக்கல, வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டேன். வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கும்போது ஃப்ரைட் ஐட்டமை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் காலிஃப்ளவரில் மஞ்சூரியன் பண்ணியிருந்தாங்க, அது கொஞ்சம் எடுத்துட்டேன். இந்த ரொட்டியில் ஆயில் பாருங்கள் மிதக்குது, நான் அதை தொடவே இல்லை. அதுக்கு சைட் டிஷ்க்கு 3 வெரைட்டி கொடுத்துருந்தாங்க. சோயா சங்க்ஸ் போட்டு கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா, தால் மக்னி. இந்த 3 கிரேவியோட வெஜிடபிள் பிரியாணியும் இருந்துச்சு. நோ 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 நோ, பாயசம் தொடவே கூடாது. எனக்கு அந்த எண்ணெய் மிதக்கிற ரொட்டி வேணான்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் ஆயில் கூட இல்லாத பூல்கா வாங்கினேன். அது கூட அந்த தால் மக்னி, பன்னீர் பட்டர் மசாலா, சோயா சங்க்ஸ் கிரேவிலாம் வச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். வெஜிடபிள் பிரியாணி இல்லை வெஜிடபிள் புலாவ் சாப்பிட்டேன். கொஞ்சம் அந்த சாலடை கம்ப்ளீட்டாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டேன். மிச்சம் எல்லாத்தையும் கூட வந்து அவங்க சாப்பிட்டாங்க. எனக்கு அந்த தால் மக்னி அங்கே இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பச்சை பயிர், சிறுபருப்பு 2மே போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிரேவி எல்லாமே நான் தான் சாப்பிட்டு முடிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் சாப்பாட்டுக்கு நிறைய குழம்பூத்தி சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த தால் மக்னி நான் செகண்ட் டைம் வாங்கினேன். எங்கள் அம்மா பாசி பயிர் கடைவாங்க, அதே மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னதான் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் நல்லா இருந்தாலும் லாஸ்ட்டாக நம்ம ரசம் ஊற்றி சாப்பிட்டா தான் ஃபுல்ஃபில் ஆகும்.
எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் நான் என் இஷ்டப்படி தான் சாப்பிடுவேன். தட்டோட எடுத்து ரசத்தை குடிச்சிட்டேன். இப்படி தான் வீட்லேயும் குடிப்பேன். அப்படி தான் நான் அங்கேயும் குடிக்க முடியும். பின்ன ரசத்தை ஸ்பூனில் எடுத்தால் குடிக்க முடியும். இந்த பாயாசம் ஐஸ்கிரீம் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டில் தள்ளி விட்டுட்டேன். அவங்க சாப்பிட்டு குடிச்சுப்பாங்க, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதிகமாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ சாப்பிட்றதோட பிரச்சனை இப்போ தெரியாது, பின்னாடி தான் தெரியும். திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஒரு 4 ஃபோட்டோ மெமரிஸ்க்கு எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் பிளான்லேயே இல்லாமல் சடனாக என் ஃப்ரெண்ட் புக் பண்ணியிருந்த ஒரு மூவிக்கு போயிருந்தோம். விடுவேனா நான் அங்கேயும் 4 ஃபோட்டோ வளைச்சு எடுத்தேன். தேட்டரில் பாப்கார்ன் சாப்பிட்டேன். வந்து ஒரு ரெட் பனானா சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டே 10 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னோட டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்ணனா இல்லையான்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.